ஹாய் வர்ஸ் போன வீடியோவில் நந்தினி சந்திரனை துடிக்க நான் கொல்லுவேன் அப்படின்னு சொன்னதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நந்தினி பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த இடத்துக்கு மூரா வராங்க. இன்னைக்கு சந்திராவுக்கும் நந்தினிக்கும் நலுங்கு வைக்கப்படும். நந்தினிக்கு வைக்கிற நலுங்கு எங்க சைடுல இருந்து கொடுப்போம். அதே போல சந்திராவுக்கு வைக்கிற நலுங்கு உங்க தரப்புல இருந்து கொடுக்கணும் நீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அவந்திகாவும் கோபமா பாக்குறாங்க. எல்லாருமே அதுக்கான வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மூரா போறாங்க. இதை பார்த்த நந்தினியும் உனக்கு மஞ்சள் ஸ்தானம் இல்ல குருதி ஸ்தானம் பண்ண போறோம் சந்திரகுப்தா, கொடுக்கற நஞ்சு அப்படிப்பட்டது அப்படி நந்தினி சொல்றாங்க. அடுத்த காட்சியில சந்திரனும் துருதரவையும் காட்டுறாங்க. சந்திரனை கண்ணாடிக்கு முன்னாடி நிக்க வச்சு அரசனுடைய நீ எவ்வளவு அழகா இருக்க பாத்தியா அப்படின்னு துருதரா சொல்றாங்க. அரசன் ஆகினது நானே, சந்தோஷப்படுறது நீயா அப்படின்னு கேட்கிறார் சந்திரன். இதை கேட்ட துல்தராவும் நான் சந்தோஷப்படுறதுக்கு ரெண்டு காரணம், அரசன் ஆனனால நானும் அரசி ஆயிட்டேன், இன்னொரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு சந்திரன். நீ அந்த நந்தினியை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு சம்மதிச்சிட்ட அப்படின்னு துல்தரா சொல்றாங்க. இதை கேட்ட சந்திரனும் அவ திருமணத்துக்கு சம்மதிச்சதுக்கு நீ ஏன் சந்தோஷப்படுற அப்படின்னு சந்திரன் கேட்கிறாரு. ஏன் இருக்கக்கூடாது, ஹெலனோட பார்வையை பார்த்தியா, ஆளை முழுங்கிற மாதிரி எப்பயுமே இருக்கா. ஆனா நந்தினியோட பார்வையை பாரு, நந்தினி எப்பயும் அன்பா இருக்கிறவ, நாங்க ரெண்டு பேருமே எதிர்காலத்துல நல்ல தோழிகளா இருப்போம். கணவனோட பட்டத்து அரசியா இருக்கிறது அந்த நந்தினிக்கு தான் தகுதி, ஹெலனாவுக்கு இல்ல. நீ தப்பா எடுத்துக்காத, ஹெலனா தான் முதல் மனைவி, அவ பாக்குறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருக்கிறாள், அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. துல்தரா சந்திரன்ட்ட இப்படி பேசி இருக்கிற போது ஹெல்னா வந்து நிக்கிறாங்க. இதை பார்த்த துல்தராவும் அதிர்ச்சியாகி, ஹெல்னா ரொம்ப நல்லவங்க, அவளை மாதிரி இந்த பெண்ணுமே இல்ல, அவ கிரேக்க நாட்டு பெண்ணு, நானும் நந்தினி ஒன்னும் பெரிய ஆள் இல்ல, ஹெல்னாவோட முகத்துலதான் அவ்வளவு பிரகாசம், அவ அவ்வளவு நல்லவ, அவ்வளவு மாதிரி நல்லவ எவ்வளவுமே இல்ல இந்த உலகத்திலே இல்ல அப்படிலாம் சொல்லிட்டு துல்தரா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. போறப்ப ஹெல்னாவை பார்த்து சிரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அந்த இடத்துக்கு வந்த ஹெல்னா எதுக்காக நீ சிரிக்கிற அப்படின்னு சந்திரத்தை கேட்கறாங்க. ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறாரு. இதை கேட்ட ஹெல்னாவும் நானும் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. துல்தரா மகிழ்ச்சியா இருந்ததுக்கு நீ தான் காரணமா அப்படிங்கிறாரு. என்னோட குறிக்கோள் நிறைவேறிச்சு, அதனாலதான் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஹெல்னா. முதலாவது நந்தினி இந்த திருமணத்துக்கு சம்மதிச்சிட்டா, ரெண்டாவது உனக்கு பட்டா விஷயம் நடந்துருச்சு, இன்னையில இருந்து நீ மகதத்தோட அரசன், நான் மகதத்தோட பட்டத்தரசி அப்படின்னு ஹெல்னா சொல்றாங்க. இதை கேட்ட சந்திரனும் இதுக்காகத்தான் நீ மகிழ்ச்சியா இருக்கியா அப்படிங்கிறாரு. ஆமா அப்படிங்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு குறை இருக்கு, அந்த மலைக்கேது மட்டும் நீ எப்படியோ கொண்டு வா, என் காலில் மண்டியிடணும், என்னோட ஆசையெல்லாம் நிறைவேறிடுச்சு, இப்ப நான் அவனை பழி தீக்கணும் அப்படிங்கிறாங்க. சந்திரனும் வீண் கவலையெல்லாம் வேண்டாம், கூடிய விரைவில் அந்த மலைக்கேதுவை பிடிச்சிடலாம், வீரர்கள் எல்லாருமே அவனை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க, ஹெல்னாவும் ஒரே ஒரு முறை அவன் வந்தா போதும், என்னோட கரங்களாலேயே அவனோட கதையை முடிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. அடுத்த கட்சியில நந்தினியும் நந்தனோட முதல் மனைவியும் காட்டுறாங்க. நந்தனோட முதல் மனைவி எங்கே அழைச்சிட்டு போற இனிய அப்படிங்கிறாங்க. என் கூட வாங்க, நான் உங்ககிட்ட ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கூப்பிட்டு போறாங்க. சுத்தி புத்தி பாக்குறாங்க. அந்த நேரத்துல இங்க எதுக்கு அழைச்சிட்டு வந்த அப்படின்னு கேட்கறாங்க. உடனே நந்தினி ஒரு செடியில இருந்து ஒரு மண் உருண்டையை எடுத்து கொடுக்குறாங்க. மண் உருண்டையை காட்டுறதுக்கு தான் கூப்பிட்டு வந்தியா, விளையாடுறியா நீ அப்படிங்கிறாங்க நந்தனோட முதல் மனைவி. உடனே நந்தினி அந்த மண் உருண்டையில இருந்து மோதிரத்தை காட்டுறாங்க. இந்த மோதிரத்துல என்னதான் விசேஷம், எதுக்கு இதை காட்டுற அப்படிங்கிறாங்க. மோதிரத்தை திறந்து நஞ்சு அப்படிங்கிறாங்க, அதாவது விஷத்தை ஒழிச்சு வச்சிருக்க, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நேத்து விஷத்தை குடிச்சு நான் உயிர் ஓடணும்னு பார்த்தேன், ஆனா இன்னைக்கு இத விஷத்தால சந்திரனோட உயிரை எடுக்க போறேன் அப்படிங்கிறாங்க. நந்தனோட முதல் மனைவியும் சத்தம் போடாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நஞ்ச நம்ம தரப்புல இருந்து கொடுக்கற மஞ்சள்ல கலந்துட்டு போறேன், இதுக்கப்புறமேட்டு அந்த மஞ்சளை சந்திரனுக்கு பூசுவாங்க, இந்த மஞ்சள்ல கலந்த நஞ்சுனால அவனுக்கு பாதிப்பு ஏற்படும், என்னோட தந்தையையும் சகோதரையும் கொன்னதுக்கு நான் பழி தீர்த்த மாதிரியும் ஆயிரும் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. இதை கேட்ட நந்தனோட முதல் மனைவி நல்ல திட்டம் இது, இதை செய்ய, இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தா நம்மள சந்தேகப்படுவாங்க, அதனால நீ வேற திசைக்கு போ, நான் வேற திசைக்கு போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க இருந்து நந்தினி பதட்டத்தோடய போய் சந்திரன் மேல மோதுறாங்க. சந்திரன் மேல மோதி அந்த மோதிரத்தை கீழே போட்டுறாங்க. நந்தினி சந்திரனை பதட்டத்தோடையும் பயத்தோடையும் பாக்குறாங்க. சந்திரன் கோவத்தோட நந்தினியை பாக்குறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.